அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு 2 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தியை வந்து மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டு 1 2 பொடி பண்ணி எடுத்துருக்கோம். ரொம்ப பொடிசு வேண்டாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா தான் கொஞ்சம் அதுக்குள்ளே எல்லாமே மிங்கலாகவும். வெங்காயம், தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் எடுத்து வச்சுருந்ததை. ஒரு தாச்சில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எடுத்து அதில் ஊற்றிட்டு அது நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சப்பாத்தியில் உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப போட்டுக்காதீங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா அந்த இது சுண்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு பெப்பர் எல்லாத்தையும் போட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அது போட்டுட்டு அந்த இதிலே நம்ம சுருட்டுறோம். நல்லா சுருட்டினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த முட்டையை எடுத்து அதில் நம்ம ஊற்றணும். கொஞ்சோண்டு நகர்த்தி விட்டுட்டு முட்டையை ஓரமாக ஊற்றி முதல்ல முட்டையை கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். முட்டையை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியோட நல்லா முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு கொத்து புரோட்டாக்கு தேவையான மசாலா கிரேவி ரெடி ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கொத்து சப்பாத்தியை அதுக்கு மேலே தூவி விட்டுட்டு அதையும் இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த பதத்துக்கு வந்த உடனே எடுத்து வச்சுருந்த கொத்து சப்பாத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ண உடனே கொத்து புரோட்டா ரெடி. கடைசியாக மல்லிக்கீரை போட்டு நம்ம இறக்கிக்கிறோம். இதுதான் கொத்து புரோட்டா. சில பேர் வெங்காயம், தக்காளி அரைக்கி அதை வதக்கி அப்படி செய்வாங்க. நான் வந்து இந்த வாட்டி அரைச்சி ஊற்றிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு டக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுக்கெலாம் இந்த மாதிரி கொத்து புரோட்டா மாதிரி போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.